வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 3rd மிட்டம் டெஸ்ட் 2024 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 11. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3.26 into 100 செகண்ட் சப்டிவிஷன் 7.01 into 1000. ஸோ ஒரு நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 100ல் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். அப்போ பாயிண்ட் எங்கே இருக்குது? 3.26. இங்கே இருக்கிற பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்து எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 326. அவ்வளோதான். ஃபார் த செகண்ட் ஒன், இங்கே நம்ம அதே மாதிரி லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா 1000 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 0.71 இருக்குது. 1 2 டிஜிட் வந்துடும். 3வது டிஜிட்டுக்கு நம்பர் இல்லை, அப்போ ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 7010. தட்ஸ் ஆல். இதுதான் ஆன்சர். 12th கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கோரிங் ரேட் ஆஃப் எ பேட்ஸ்மேன் இஸ் 86%. ரைட் ஹிஸ் ஸ்ட்ரைக் ரேட் அட் அஸ் டெசிமல். டெசிமல் எழுதுனா என்ன செய்யணும்னா, இந்த சம் ரொம்ப ஈஸி. 86%னால் என்ன அர்த்தம்? 86 டிவைடட் பை 100. ஒரு நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும்னா, ஸோ போன சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. 11th சம் பார்த்துட்டு 12th சம் வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 2 டிஜிட் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடு போகணும். 100ஆல் டிவைட் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 டிஜிட் தள்ளி வரணும். ஸோ இதுதான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் டிவைட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக்சுவலாக எந்த இடத்துலையுமே பாயிண்ட் இல்லை அப்படின்னா கடைசி நம்பர் தாண்டி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது 2 டிஜிட் என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். அப்போது 0.86 தான் ஆன்சர். அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறனால 0.86ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஃபார் த 12th கொஸ்டின் இஸ் 0.86.